பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான ட்விஸ்டர்க்க போதுன்னு பார்க்கலாம். பாண்டியன் கோமதி கிட்ட ரொம்பவே சந்தோஷமா செந்தில் எக்ஸாம் எழுத போறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கோமதி பாண்டியன் கிட்ட கேட்குறாங்க, எனக்கு செந்தில் எக்ஸாம் எழுத போறதை நினைச்சு நீங்க இந்த அளவுக்கு சந்தோஷப்படுறீங்க, கடவுள்கிட்ட வேண்டுதல் எல்லாமே வச்சிருக்கீங்க, இந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும், அதை பசங்களுக்கு தெரிஞ்சு பண்ணா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க இல்லைன்றாங்க. இல்லை, நான் எப்பவுமே அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டான அப்பாவா இருக்கணும், அதை தான் நான் எதிர்பார்க்குறேன், வேற எதுவும் கிடையாது. அவ எக்ஸாம் எழுதி நல்லபடியாக முன்னேறணும், மீனா எப்படி கவர்மெண்ட் வேலைக்கு போகிறாளோ அதே மாதிரி அவனும் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், அவனுடைய லைஃப்பில் அவன் செட்டில் ஆகணும், இது எல்லா ஆசையும் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக பாண்டியன் பேசுகிறாங்க. உடனே கோமதி, நீங்கள் உங்களுடைய பசங்களோட எதிர்காலத்துக்காக எவ்வளவு விஷயம் எல்லாம் செய்கிறீங்க, ஆனால் அந்த விஷயம் எதுவுமே பசங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, என்னங்க நீங்கள் எங்க இப்படி இருக்கீங்க, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்களுக்கு தெரிய வரும் தானேன்றாங்க. தெரிய வரட்டும், அப்போ தான் எனக்கு அப்போ எனக்கு தெரியும் என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா எங்களுக்காக எதுவும் செய்யறத என் பசங்களுக்காக எல்லாமே நிறுத்தி செய்யணுன்றது தான் என்னுடைய ஆசை, அதை நல்லபடியாக நிறைவேறணும், அவ்வளோதான். செந்தில் கண்டிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் பாஸ் ஆகிடுவான், அதுக்காக தான் ஒவ்வொரு முறையும் அவனை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறேன், நம்ம அப்பா இப்படி பேசிட்டாரே அதில் நம்ம சாதிச்சு காட்டணும்னு சொல்லிட்டு அவன் வெறி கொண்டு கண்டிப்பாக அவன் பாஸ் ஆகிடுவான்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. இதை தூரத்துல இருந்து கதிர் கேட்டுறாங்க. பாண்டியன் என்ன சொன்னாங்களோ அது எல்லாம் இந்த விஷயத்த செந்தில் கிட்ட சொன்னா செந்தில் என்ன பண்ண போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.